ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ் சீசன் 9ஓட இன்னைக்கோட எபிசோட் இருக்குதான் மக்களே பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அமித் பார்கவ் அவங்களோட ஒய்ஃப், அம்மா, அப்பா, குழந்தை எல்லாரும் உள்ள வராங்க மக்களே. ஃபேமிலி ரவுண்ட்ல உள்ள வந்து எல்லாரும் டைனிங் ஹாலில் வந்து நல்லா சிரிச்சு பேசினுக்கிறாங்க மக்களே. ஸ்ரீ அமித்தோட ஒய்ஃப் வந்து ஸ்ரீரஞ்சன் என்ன தெரியுமா எடுத்து போயிட்டு தனியாக ரூம் எடுத்து போய் இப்போ சாண்ட்ரா எடுத்தீங்கன்னா அவங்க இந்த பிக் பாஸ் மட்டுமே பார்த்ததுல தெலுங்கு, மலையாளம் இந்த பிக் பாஸ்லாம் நல்லா கரைச்சி குடிச்சிட்டு உள்ள வந்திருக்காங்க. நீ அவங்க சேடா நினைக்கிறாங்கட்டு நீ ஃபீல் பண்ணாத. அவங்களோட கேமு இதான்ட்டு தெரிஞ்சு விளையாடுறாங்க. அரோரெல்லாம் தெளிவான பொண்ணு. அதில் எங்கே எப்படி ரியாக்ஷன் பண்ண எப்படி நடக்கும், வீக்கெண்டில் எப்படி ரியாக்ட் பண்ண, எப்படி இங்கே இது உள்ள டாஸ்கில் எப்படி ரியாக்ட் பண்ணுன்ட்டு அவளுக்கு நல்லா தெரியும். அதுக்கு அமித் கூட பார்வதி கூட என்ன பின்னாடி பேசுறான். ஆமா பார்வதி, நீ எக்கேடு கெட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. அவளுக்கு தேவை யார் ஒன்னா கீழே தள்ளிட்டு மேல வரணும். அவ டாஸ்க்ல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா அவளை பத்தி நீ சும்மா கூட நினைக்காத அப்படின்னு சொல்ற மக்களே. அதுக்கப்புறம் இங்க வந்தீங்கன்னா அமித்தோட அப்பா வந்து என்ன கேட்குறாங்கலாம், கம்ருதீன் பத்தி இன்னைக்கு வீட்டு தலை நீங்க தானே சூப்பரா பண்றீங்க. வீட்டு தலை அவர் தான் ஃபேமிலி டாஸ்க்கு வந்துட்டு போறோம் என்ன பண்றதுன்னு பார்வதி சொல்றாங்க மக்களே. அது தக்லீஃபா யாரு சொல்றது பார்த்தீங்கன்னா அமித்தோட அப்பா. இதுதான் பார்வதி. அவங்க வேற யாருன்னா கேள்வி கேட்டா சர்க்குன்னு உள்ள வந்து சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சம்பம் பங்கமா போயிருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரஞ்சன் வந்து நான் எங்கள் வீட்டுக்காருக்கு சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்காருக்கு சொல்லி நல்லா நல்லா இனிமே சூப்பராக விளையாடுவார் அப்படின்னு சொன்னவங்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அமித் பார்கவ் சமையல் வந்து பூரி சொல்கிற மக்களே. அது கானா வினோத்தனை என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் இப்படி அந்த சைட்லலாம் வேவல அடியெல்லாம் காந்து போயிடுது, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு வந்து பார்கவ் வந்து கானா வினோத்தனை கேட்குற மக்களே. அதுக்கு அமித் யாருன்னு சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் இதுன்ட்டு என்னை அடிக்கிறதுக்கு வரியா அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீ இப்படி தான் பண்ணலையா அப்படின்னு வந்து அமித் பார்கவ் சொல்றேன். நான் என்னையா சொன்னேன், சைட்லலாம் நீ அப்படிதான் சொன்ன அப்படின்ட்டு அமித் சொல்றாரு மக்களே. அதுக்கப்புறம் நான் இவனை எவ்வளோ நல்லவன ஃப்ரெண்டு மாதிரி நான் நல்லா இருந்தேன், நானும் அப்படிதான் அப்படின்னு கானா வினோத்தனை சொல்றாரு மக்களே. ஏன்னா நம்ம எல்லாம் ஒற்றுமா இதுன்றது பார்த்தேன்னா, இப்போ அமித் பார்கவ் என்ன நடிக்கிறாருன்னா, இப்போ இவர் என்னை அடித்துக்கு வர்றாருன்னு ஒரு ஃபேம் பண்ணி கானா வினோத்தனை வெளியே அனுப்பலாம்னு நினைக்கிறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் மக்களே. உங்க கருத்து நான் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாய்.